As you know, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்தியா என்பது சுத்தமான எரிபொருளை வெளிநாடுகளுக்கு வழங்கும் முக்கிய நாடாக திகழ்கின்றது. விசேடமாக நமது அயல் நாடுகளுக்கும் நாம் அதனை வழங்கி வருகின்றோம். தற்போது பங்களாதேஷ் அரசாங்கம் எம்மிடம் டீசலை கோரியுள்ளது. இதற்கான மீளாய்வை செய்து வருகின்றோம். பங்களாதேஷுடனான எமது நட்பு மற்றும் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பினால் 2007ஆம் ஆண்டு முதல் எரிபொருள் நிலையத்திலிருந்து கடல் வழி, ரயில் வழி மற்றும் குழாய் வழியாக அவர்கள் டீசலை பெறுகின்றார்கள். எவ்வாறாயினும் இவ்வாறான கோரிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கும் போது இந்தியாவின் எரிபொருள் வழங்கல் திறன், எமது நாட்டின் தேவைகள், எமக்கு கிடைக்கும் டீசல் தொகை உள்ளிட்ட அனைத்தையும் கவனிக்க வேண்டும். பங்களாதேஷுக்கு மாத்திரமல்லாமல் இலங்கை, மாலத்தீவுகள் உள்ளிட்ட நாடுகளும் இவ்வாறான கோரிக்கைகளை விடுத்துள்ளன. ஒவ்வொரு நாட்டின் கோரிக்கையும் எமது நாட்டின் எரிசக்திக்கான தேவையின் பின்னர் தீர்மானிக்கப்படும். மத்திய கிழக்கில் போர் நிலைமை தொடர்ந்து நிலவுமானால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் அண்மையில் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் சாதகமான பதிலை வழங்கியுள்ளது. கடந்த மார்ச் 6ஆம் தேதி இந்தியாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்திய வெளிவிகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருடன் இடம்பெற்ற உத்தியோகபூர்வ சந்திப்பில் மத்திய கிழக்கில் போர் சூழல் நீடித்தால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேரத் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலவும் பதற்றமான நிலைமைக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி தேவைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் அமைச்சர் விஜித ஹேரத் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் தனது சாதகமான பதிலை வழங்கியதுடன் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் செயற்றிட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளது.